இப்போ எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. நான் இப்போ முடிச்சிட்டு வந்துட்டு தான் நன்றி சொல்லும் விதமா உங்களுக்குலாம் நான் இதை ஷேர் பண்றேன். நான் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட். அது யாராலனா திருமணிகை. டப்பிங் ஃபீல்டுன்றது என்னோட பெரிய ட்ரீம். அது இப்போ என் கையில இருக்கிற மாதிரி இருக்கு. சார் கிட்ட வந்துட்டோம்னா போதும், நம்மள தேடி ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா வரும். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வைஷ்ணவி. நான் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட். ஆக்சுவலா எப்படி நான் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆனேன்னா, நான் மணிகை சார் கிட்ட கோச்சிங் கத்துக்கிட்டேன். ஆக்சுவலா அது யூடியூப் சேனல்ல போயிட்டு தான் நமக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கே, எப்படி எக்ஸ்போஸ் பண்றது, எப்படி அட்ரஸ் பண்றது அப்படின்றது தெரியல. நானும் ஃபர்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸ்ன்றதுல கொஞ்சம் பயந்தேன். ஆன்லைன் கிளாஸ்னா என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்தேன். ஆனா மணிகை சாரோட அந்த சொல்லி கொடுக்கற விதமே அவ்வளோ சூப்பரா இருக்கும். எல்லார்கிட்டயும் ஜாலியா பேசுவாரு. 3 மாசம் தான் கோச்சிங். இப்போதான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் நான் என்னோட கிளாஸ கம்ப்ளீட் பண்ணேன். இப்ப எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. நான் இப்போ முடிச்சிட்டு வந்துட்டு தான் நன்றி சொல்லும் விதமா உங்களுக்குலாம் நான் இதை ஷேர் பண்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பேமெண்ட்டும் கையில வாங்கிட்டேன். ரொம்ப பெரிய அமௌண்ட். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டப்பிங் ஃபீல்டுன்றது என்னோட பெரிய ட்ரீம். அது இப்ப என் கையில இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே மணிகை சாருக்கு ரொம்ப நன்றி. இதுல ஏஜ் டிஃபரன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம கிட்ட இன்ட்ரெஸ்டும் டேலண்டும் இருந்தா மட்டும் போதும். யாருமே யோசிக்காதீங்க. சார் கிட்ட வந்துட்டோம்னா போதும், நம்மள தேடி ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா வரும். அதனால சாரோட பிளெஸிங்ஸ் மூலியமா நான் இன்னொரு சீரியல் கன்ஃபார்ம் ஆகுற நிலைமையில இருக்கு. ஆல்ரெடி கன்ஃபார்ம்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அது கன்ஃபார்ம் ஆகும். இது எல்லாமே சாரோட பிளெஸிங்ஸ் தான். வாய்ஸ்ன்றது அது ஒரு தனித்துவம் எல்லார்கிட்டயும். அதை நம்ம வெளியே எடுத்துட்டு வர்றதுக்கு கண்டிப்பா முயற்சி செய்யணும். எனக்கு டப்பிங்ன்ற ஃபீல்டுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆனா அது எப்படி வெளிப்படுத்தணும், யார்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்றது எனக்கு தெரியாது. நான் சாரோட யூடியூப் சேனல் பார்த்தேன். அவரு பசங்க கிட்ட சொல்லி கொடுக்கற விதமா இருக்கட்டும், அவரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், அவரோட ஸ்ட்ரிக்ட்னஸா இருக்கட்டும், எந்தெந்த இடத்துல ஸ்ட்ரிக்டா இருக்கணுமோ அந்தந்த இடத்துல ஸ்ட்ரிக்டா இருந்து, எந்தெந்த இடத்துல ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணுமோ அந்தந்த இடத்துல ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணி பசங்களை கொண்டு வரதா இருக்கட்டும், நான் அது எல்லாமே வீடியோல பார்த்தேன். அவரையும் நானே போய் அட்ரஸ் பண்ணேன். சார் பேசினாரு, உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு, நீங்க கண்டிப்பா பெரிய லெவல்ல வருவீங்கன்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு. ஓகே, சார் நம்ம இனிமே சார் பேச்ச கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாசம் கிளாஸ் போச்சு. ஆக்சுவலா 3 மாசம் எப்படி போச்சுன்றதே தெரியல. ஏன்னா டெய்லி கிளாஸும் அவ்வளோ நீங்க ஒரு விஷயமும் கத்துப்பீங்க. வார்த்தையா இருக்கட்டும், ஒரு லெட்டரா இருக்கட்டும், நம்ம எப்படி உச்சரிக்கணும், உச்சரிக்கவே வராதவங்க, இந்த தமிழ்ல ரான்ற எழுத்தெல்லாம் சில பேருக்கு வரவே வராது. அப்படின்றவங்களுக்கும் வர வைப்பார். அதுதான் மணிகை சார். அவரோட கோச்சிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு இப்போ ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்திருக்குது. நான் இப்பதான் கோச்சிங் முடிச்சேன். இப்பவே எனக்கு ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எல்லாமே சாரோட பிளெஸிங்ஸ், அவரோட வழிகாட்டி மட்டும்தான். என்னைக்கா இருந்தாலும் சாரோட பெருமையை நான் எப்பவுமே காப்பாத்துவேன். இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் டெய்லி பேமெண்ட், அதாவது முடிச்ச ஒரு 6 hours 7 hours முடிச்ச உடனே அன்னைக்கு பேமெண்ட் அன்னைக்கே கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி ப்ராஜெக்ட், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை வளர்க்குற விதம், அதுதான் சாரோட பிளெஸிங்ஸ் நான் சொல்ல விரும்புறேன். எப்பவுமே உங்களுக்கும் உங்க திறமை இருக்கு, அப்புறமா என்னால எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியல, எனக்கு வாய்ஸ் இருக்கு, என்னோட திறமை இருக்கு, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா எப்படி யார்கிட்ட கேட்கணும்னு தெரியலன்னா கண்டிப்பா நான் சொல்றேன், சாரை நீங்க பார்க்கலாம், பேசலாம். அவரோட வழிகாட்டுதல் படி நீங்க உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு பெரிய லெவல்ல அடைவீங்க. அப்புறமா அவரோட யூடியூப் சேனல்ல போய் செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.